ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ எவ்வளவு என்னை நம்பி இருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் அனைத்தையும் நான் நிறைவேற்றியே தருவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்கு ஏமாற்றத்தை ஒருபொழுதும் கொடுக்க மாட்டேன் தங்கமே. இப்பதிவை கேட்டு முடித்த அடுத்த நொடியே உன் துணையாகவே உன்னை அழைத்து வாழ்ந்தால் இனிமேல் உன்னோடு தான் வாழ்வேன். நீ இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. இவ்வுலகில் வாழவே முடியாது. நான் இப்பொழுதே உன்னை சந்தித்தாக வேண்டும், உன்னிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் உன்னிடத்தில் நான் உடனடியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதே உடனடியாக உன்னை சந்தித்தே தீர வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கப் போகின்றார். நீயும் வேறு வழி இல்லாமல் அவரை சந்திக்க போகின்றாய் தங்கமி. இவை அனைத்தும் நடைபெறப் போகின்றது. சந்தித்து என்ன கூறப் போகின்றார்? பிரிந்து விடலாம் என்று அல்ல, மீண்டும் ஒன்றாக இணைந்து விடலாம் என்று. நான் செய்த தவறை நான் ஒப்புக்கொள்கின்றேன். இனிமேல் உன்னை விட்டு ஒரு நொடி கூட நான் விலகி செல்ல மாட்டேன். நீ இல்லாமல் என்னால் வாழ்க்கையை வாழவே முடியவில்லை என்று கூறப்போகின்றார். இந்த பிரிவில்தான் நான் உன்னை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டேன். நான் உனக்கு எவ்வளவு அடிமையாக இருக்கின்றேன் என்பதும் அன்பாக இருக்கின்றேன் என்பதும் அன்பின் மூலம் அடிமையாகி கிடைக்கின்றேன் என்பதும் இப்பொழுதுதான் எனக்கு புரிய வந்துள்ளது. இதற்கு மேலும் உன்னை பிரிந்தால் நான் வாழும் வாழ்க்கைக்கே அர்த்தமற்றதாக ஆகிவிடும் என்று உன் பிரிவை நினைத்து வருந்தி இனி எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் என்பதை தீர்மானமாக கூறப்போகின்றார். எப்படி திடீரென்று இந்த மாற்றம் என்று யோசிக்கின்றாயா? மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் மனிதருக்கு வரலாம் தங்கமே. இப்பொழுது வெளியில் சென்றவுடன், உன்னை பிரிந்து சென்றவுடன் உண்மையான அன்பு என்பது அவருக்கு கிடைக்காமல் வாழ்க்கையை வெறுத்தது போல ஒரு வெறுமையை உணர்கின்றார். சாப்பிட்டாயா என்று கேட்கக்கூட ஆள் இல்லாமல், உண்மையான அன்பு இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றார். அப்பொழுதுதான் நீ அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தாய் என்பது அவருக்கு புலப்பட்டது. அப்பொழுதுதான் உன்னுடைய உண்மையான அன்பை அவர் புரிந்திருக்கின்றார். அதனால்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றார். உன்னை தேடி வந்து உன்னை புரிந்து கொள்ளாததை பற்றி இப்பொழுது உன்னிடம் தெளிவாக கூறி புரிந்து கொண்டு உன்னை அழைத்து செல்ல தயாராகிவிட்டார். இனி நீ வாழும் காலம் யாவுமே அவருடன் தான் வாழப் போகின்றாய். சந்தோஷமாக இருக்க போகின்றாய். இதற்கு முன்பு நடந்த தவறுகள் எதுவும் நடக்காது என்பதனை மனதில் கொண்டு நீ தைரியமாக அவருடன் சென்று வா தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.